அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பாஜக சார்பாக திருச்சியில் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்திடவும் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியினை கட்டாயமாக்கிட வலியுறுத்தியும் தமிழகத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வியை வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்தும் திருச்சியில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க பாஜக சார்பாக. அந்த கூட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை ஜி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கூட்டத்திலிருந்து நிறைய பேர் அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி கலைஞ்சு போகிறப்போ செய்தியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேர்லாம் காலியாக இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் படம் பிடிச்சி அதை செய்தியாக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதை கேப்சர் பண்ணதுக்காக பாஜகவை சேர்ந்த சில ரவுடிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்களை தாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோனை எல்லாம் பிடுங்கிட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோ லைட்டாக பாருங்கள். அண்ணாமலை பேச ஆரம்பிச்சாலே புழுகுன்னு புழுக ஆரம்பிச்சிருவாப்புல அப்படின்னு பாஜக காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல. அதனால தான் பேசினாலே ஏதாவது புழுவான், அதனால கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஊடகங்களுடைய குரல் விலையை நெரிக்கிறதுலையே குறியா இருக்காங்க பாஜக. அன்னைக்கு என்னன்னா நீயானா ஷோவை வரவிடாமலே ஆக்கிட்டாங்க. இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு ஷோ எடுத்திருக்காங்க. அந்த ஷோவை வரவிடாமலே ஆக்கிட்டாங்க. இப்போ என்னடானா காலியாக இருக்கிற சேர்களை வீடியோ எடுத்ததுக்காக அந்த செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஊடகம் வழியாக மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல முடியாது அப்படின்றதுனால ஊடகத்துடைய குரல் விலையை நெரிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காப்புல இந்த கூட்டத்தில் வச்சு பேசுகிறப்போன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதியே வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அண்ணாமலை இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம குறித்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். காலில் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது, தமிழக காவல்துறையை ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது, லூலு மால் அமைக்கிறதுக்கு ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டேன்னு சொன்னது, இப்படி பல விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எதுவுமே நடந்தது கிடையாது. இவங்க ஆள்ற மாநிலங்களுடைய கல்வித்துறையுடைய சோழியவே முடிச்சிட்டாங்க ஏற்கனவே. அதே மாதிரியே தமிழ்நாட்டிலையும் இங்கே உள்ள கல்வித்துறையோட சோழியை முடிச்சு விட்டுட்டா இவங்களுடைய சனாதனத்தை இங்கே நிறுவலாம் இல்லையா. இப்படிலாம் பேசுகிறது எந்த தைரியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை இங்கே என்ன ஆனாலும் மலரவே மலராது அப்படின்றது தெரிஞ்சதுனால அந்த தைரியத்தில் சொல்கிறது. இப்படிலாம் சொன்னாக்க யார் அதை நம்புவாங்க அப்படின்னா, என்ன பேசினாலும் கைத்தட்டிக்கிட்டு ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம் இருக்கிற நபர்கள் இந்த மாதிரிலாம் எதை வேணால் பேசலாம். சரி, இப்படி ஒரு சொல்கிறார் இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோன்னு. இவங்க ஆள்ற மாநிலங்களில் ஏற்கனவே இதை செஞ்சுட்டாங்களா? இவங்க ஆள்ற மாநிலங்களில் இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்டிட்டு அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரிப்பா இங்கே பாருங்கள், நாங்கள் ஆள்ற மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எல்லாரும் படித்து எல்லாரும் நல்லா இருக்காங்க பாருங்கள், உங்களை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் இதை விட நல்லா வாங்க அப்படின்லாம் சொல்லி இவங்க அதை செஞ்சு காட்டி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட வரணும். ஆனால் இவங்க பண்ணுறதை பாருங்கள், மும்மொழி கொள்கை விஷயத்துலேயும் அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க மாட்டோம்னு சொல்கிற விஷயத்துலேயும் அப்படி கிடையாது. அவங்களுடைய மாநிலங்களில் அதை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இப்படி பண்ணுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒரு அடிப்படை பேசிக்கான இந்த கட்டமைப்பு தெரிஞ்ச எவனாவது இப்படி பேச முடியுமா? ஒரு தனியார் பள்ளியை இல்லாமாக்குனா அந்த தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் எங்கே போவாங்க? அந்த தனியார் பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள்லாம் அவங்களுக்கு எங்கே போவாங்க? அவங்களுடைய பணி எப்படி ரீப்ளேஸ் பண்ணப்படும்? இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குல்ல. தனியார் பள்ளியை இல்லாமல் ஆக்க முடியுமா? முதல்ல சாத்தியமே இல்லாத எல்லாத்தையும் பேச வேண்டியது. இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு அறவைக்காடு கூட்டம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, அப்படின்னா இப்போத்துலேருந்தே இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்காமல் இருக்கலாம்ல. ஏன் அனுமதி கொடுக்குறாங்க இப்போ மட்டும்? முதல்ல அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராவது ஆகணும். ஆகிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சமாவது பேசலாம். ஒரு பொறுப்புலையும் இல்லை, ஒரு அதிகாரத்துலையும் இல்லை, ஒன்றுலேயும் கிடையாது. ஆனால் வாயில் மட்டும் வடை சுடுறதுனால பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தனியார் மயமாக்குனது தானே பாஜக செஞ்ச சாதனையே. அப்படி இருக்கிறப்போ தனியார் பள்ளிகளெல்லாம் எப்படி இவங்க இல்லாமல் ஆக்குவாங்க? எப்படி தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்காமல் இருப்பாங்க? இதே மாதிரியே அண்ணாமலை அவர்களை உளர விட்டாலே போதும், திமுக ஈஸியாக ஜெயிச்சிடும். திமுக ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நம்ம எந்த வேலையுமே செய்ய வேணாம் போல இருக்கே. கல்வியே இல்லாமல் நார்த் இந்தியா மாதிரி ஆக்கிரும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னா
கண்டிப்பாக குறைஞ்சது 20,000 புத்தகம் படித்த அறிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படிலாம் பேச முடியும். அண்ணாமலை 20,000 புத்தகம் படித்ததுனால தான் இந்த அறிவே. எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் கூமுட்டைகளாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஏதோ திமுககாரங்க 4 பேர் ஏதோ கொஞ்சம் 4 ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்றதுக்காக, திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காகவே தனியார் பள்ளிகளுக்கே நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம்னு சொல்லி நடக்காத, செய்ய இயலாத விஷயத்தையெல்லாம் பேசி அது அவங்க கட்சிக்கு தான் பின்னடைவான ஒரு விஷயமா இருக்குன்றது கூட புரியாத அளவுக்கு முட்டாள்களாக இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னமோ பிஜேபின்ற ஒரு கட்சி புதுசாக முளைச்ச மாதிரியும், அப்படியே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மக்களுக்காக நின்று மக்களுக்காக குரல் கொடுத்து அறத்தின் வழியில் நிற்கிற ஒரு கட்சி மாதிரியும், மக்கள் நலனுக்காகவே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி மாதிரியும். டேய் உங்களெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும்டா. இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, குழந்தைங்க எல்லாம் மாணவர்களாகி நல்லா படித்து அறிவை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கலவரம் செய்கிறதுக்கு ஆள் இருக்காது. இதனால தானே கல்வியை தடை செய்யணும். அதுதானே உங்களுடைய RSS சித்தாந்தமே. பாஜக ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது அப்படின்ட்டு அண்ணாமலை உறுதி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பாஜக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை, தமிழக மக்கள் உறுதி. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் யாருமே படிச்சுக்கிட்டு அதிகாரத்துக்கு வரல, கூட்டு களவாணிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குழந்தைங்க என்ன படிக்கணும் என்பதெல்லாம் தீர்மானம் பண்ணுறாங்க. கர்ம வீரர் காமராஜர், எம்ஜிஆர் போன்றவர் சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைஜி பேசியிருக்காப்புல. சரி, கர்ம வீரர் காமராஜர் என்ன படிச்சிருக்காரு? தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை அப்படின்றத வகுத்து தந்ததே பேரறிஞர் அண்ணா அவர்கள். MA எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் படித்தவர். நோட் பண்ணிக்கோங்க, நிஜமாக MA பண்ணவர். அண்ணாமலை அவர்கள் கொஞ்சமாச்சும் வரலாறு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். திமுகவில் படித்த யாருமே ஆட்சிக்கு வரலையா? நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன அப்படியே படித்து PhDலாம் பண்ணிட்டாரா? பாஜகவுடைய கடையே இழுத்து மூட வச்சுருவாப்புல போல இருக்கு அண்ணாமலை அவர்கள். பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம முதலமைச்சர் அவர்களும் பட்டப்படிப்பு முடித்தவர் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது மாதிரி எதை பற்றியுமே ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காப்புல. அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசுறது பிரதமர் மோடியையே கேலி செய்கிறது மாதிரி தான். அதிகாரத்துக்கு வர்றதுக்கு டிகிரி தேவையில்லை, மக்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக நின்னாலே போதும். லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்தாலும் மக்களை சரியாக படிக்கலைன்னா இப்படி தான் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் பிரதமருடைய படிப்பு சான்றிதழை யாருமே வெளியிடலை. பிரதமருடைய படிப்பு சான்றிதழை கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, காட்டவே மாட்டேங்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். படித்தவன் எல்லாருமே அப்போ அறிவாளியா? படிச்சிருந்தா மட்டுமே நாட்டை ஆள்றதுக்கான தகுதி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? படிச்சிருந்தா தகுதி இருக்குன்னு அர்த்தமா? அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனை தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டுருச்சுன்னு நினைக்குமா? அந்த மாதிரி தான் அண்ணாமலை பேசுகிறது இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் என்ன வேணான்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தையெல்லாம் ஓட்டு போட்ட மக்கள் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் அந்த இடத்துல உட்கார வச்சா நீங்கள் முடிவெடுங்க. மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் அதிகாரத்துக்கு போகிறது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. திமுகவில் அத்தனை படித்தவங்க இருக்காங்க. மருத்துவர் எழிலன் இருக்காரு, கனிமொழி இருக்காங்க, பொன்முடி அவர்கள் இருக்காங்க, ராசா இருக்காங்க, PTR அவர்கள் இருக்காங்க. இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்துமே யாருமே படித்தவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு தற்குறியாக இருப்பாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. இவரெல்லாம் எப்படி தான் IPS ஆனார்னே தெரிலங்க. புரிஞ்சுக்க முடியாத பெரிய புதிராக இருக்குது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.